ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சொத்து பத்திரத்தை ஆன்லைனில் அப்ளை பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட சொத்து பத்திரத்தை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு TNREGINET அப்படின்ட்டு சொல்லி இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு இங்கே கீழே தெரிகிற கேப்சா என்டர் பண்ணி உள்நுழை கொடுத்துருங்க. அப்படி இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பேஜுக்கு வரீங்கன்னா பயனர் பதிவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட யூசர் ரிஜிஸ்டரை ஃபஸ்ட் டைம் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் அவங்க கேட்டிருப்பாங்க. பயனர் வகைப்பாடு, குடிமக்கள், பயனரோட பெயர், லைக் இது வந்து யூனிக்காக இருக்கணும். உங்களோட யூசர் ஐடி இதுதான், பயனரோட பெயர். உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. இங்கே வந்து பாஸ்வேர்டை உறுதி செஞ்சுருங்க. ரெண்டாவது வார்த்தை இங்கே டைப் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அந்த கொஷினை கொடுத்து இங்கே உங்களோட பதிலை கொடுத்துருங்க. ஒருவேளை உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இந்த கொஷின் மூலயமா, இந்த பாஸ்வேர்டு மூலயமா நீங்கள் அதை ரீசெட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செல்வி, திருமதி இதென்னு நீங்கள் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. உங்களோட ஃபஸ்ட் பெயர், உங்களோட இடைப்பெயர், உங்களோட கடைசி பெயர் கொடுத்துருங்க. இங்கே உங்களோட மின்னஞ்சலை உறுதி செஞ்சுருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. இங்கே கைபேசி எண்ணை கொடுத்துருங்க. நீங்கள் வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லி இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் அட்டை, இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆதார் அட்டையில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடியை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் அட்டை கொடுத்துட்டு இங்கே உங்களோட ஆதார் அட்டையை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த மாநிலம், உங்களோட கதவு எண் என்ன, மாவட்டம் என்ன, உங்கள் தெரு என்ன, அஞ்சல் குறியீடு, உங்களோட பின்கோடு என்ன, உங்களோட கிராமம், உங்களோட வில்லேஜ் என்னன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே தெரியிற கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிடு. இங்கே ஓடிபிஐ பெருகுன்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்த மொபைல் நம்பருக்கு இங்கே ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி பதிவினை முடிக்கன்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிடும். இங்கே கொடுக்குற இதுதான், இந்த பயனர் பெயர் தான் உங்களோட யூசர் நேம், இந்த கடவுச்சொல் இதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இங்கே ஹோம் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இங்கே தெரிகிற கேப்சா என்டர் பண்ணி உள்நுழை கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு இங்கே லாகின் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், மின்னணு சேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு இங்கே சான்றளிக்கப்பட்ட நகல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அங்கே போயிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல், அங்கே வந்துட்டு விண்ணப்பிக்க, தேடல் மற்றும் சான்றிதழ் நகலை விண்ணப்பிக்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப்ஷன். உங்களோட சொத்து பத்திரத்தோட ஜெராக்ஸ் காப்பி, அதனுடைய நகல் காப்பி இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சில டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட சொத்து பத்திரம் எந்த வகைன்னு சொல்லி கேட்கும். சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம், சங்க பதிவு, கூட்டு நிறுவன பதிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆவண வகைப்பாடு, இது என்ன ஆகணும், முறைப்படியான ஆவணம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்க. உங்களோட ஆவணம் எண், உங்களோட சேல் டீட், அந்த சேல் டீடோட சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட சப் ரிஜிஸ்டர் எந்த ஆஃபீஸில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், இங்கே நீங்கள் எந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ஆஃபீஸை செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் எந்த வருஷம் உங்களோட பத்திரம் வந்து பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்லி அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக புத்தக எண் 1ன்னு சொல்லி அதுவே எடுத்துக்கும். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கே காட்டுற கேப்சாவை என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி இங்கே கீழே தெரிகிற தேடுகன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேடுக சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நம்பருக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களோட சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி கீழே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே இந்த மாதிரி அந்த ரிஜிஸ்டர் இங்கே காட்டும், என்னைக்கு ரிஜிஸ்டர் பண்ணது, எந்த ஆவணம், எந்த புத்தகம், எந்த நம்பர், எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இணைய வழி விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இங்கே என்டர் பண்ண சொல்லும். உங்களோட பேர் இங்கே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. லைக் யார் இதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஆன்லைனில் அவங்களோட பேர் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் அதை கிளிக் பண்ணிவிடுங்க.
இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு சொல்லி கேட்கும். சரின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்துருங்க. இங்கே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட கட்டணம் எவ்வளோ, இந்த சொத்து பத்திரத்தை ஆன்லைன்லேருந்து நம்ம அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணும்னு சொல்லி இங்கே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா மனு கட்டணம் ₹1, தேடுதல் கட்டணம் ₹10, நகல் கட்டணம் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அமௌண்ட் காட்டும் ₹230. அப்புறம் கணினி கட்டணம் சொல்லி ஒன்று இருக்கும், அது ஒரு ₹200. அப்புறம் முத்திரை தீர்வை முத்திரை சட்டம் பிரிவு 41 படி அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ₹100. மொத்தம் சேர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ₹541 இங்கே வந்து ₹541 இங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே உங்களோட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி காட்டும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு செலுத்துகன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நீங்கள் செலுத்துகன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பெயர், உங்களோட விண்ணப்பதாரர் பெயர், அவங்களோட தமிழில் இங்கிலீஷும் காட்டும், அலுவலகம் பெயர் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட நாடு என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மாநிலம் பை டிஃபால்ட்டாக அதுவே எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட கிராமத்தின் பெயர் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களோட டோர் நம்பர், உங்களோட கதவு எண் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த அட்ரஸ் வந்து உங்களோட ஓன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸே நீங்கள் கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களோட பின்கோடு இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கட்டணம் எல்லாத்தையும் காட்டும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சமர்ப்பிக்கன்னு கொடுத்த அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட விண்ணப்ப எண், இந்த விண்ணப்ப எண்ணை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஃபியூச்சர் யூஸுக்கு. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் எந்தெந்த விண்ணப்பம்லாம் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாம் சர்ச்சுன்ற ஒரு இடத்துல இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. கொடுத்துட்டு பிறகு செலுத்துக, தற்போது செலுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை நீங்கள் இப்போவே பண்ண போகிறீங்களா இல்லை அப்புறமா பண்ண போகிறீங்களான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தற்போது செலுத்துக நான் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் நீங்கள் தற்போது செலுத்துக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும், எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாமே காட்டும். இங்கே சமர்ப்பிக்க கொடுத்துருங்க, இங்கே ஆம் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இங்கே சில விதிமுறைகள் சொல்லியிருப்பாங்க, அந்த விதிமுறைகள் இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷன், இங்கே எல்லாமே காட்டும். இங்கே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பேங்க் ஆஃப் பேமெண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் இந்தியா செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த பேங்க் இருக்கீங்களோ அந்த பேங்க் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் செலுத்துகிற பேஜ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், நெட் பேங்கிங், எஸ்பிஐ நெட் பேங்கிங், எஸ்பிஐ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எது மூலியமாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ மூலம் கிளிக் பண்ணிக்கிறேன். யூபிஐ மூலம் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே QR கோட் மூலயமா பே பண்ண போகிறீங்களா, யூபிஐ ஐடி மூலயமா பே பண்ண போகிறீங்களா, இல்லை QR கோடு மூலயமா பே பண்ண போகிறீங்களான்னு சொல்லி காட்டும். நான் QR கோடு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான QR கோடு இங்கே வந்துடும். இந்த QR கோடை உங்களோட ஜிபே மூலயமாவோ இல்லை ஃபோன்பே மூலயமாவோ ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக இது வந்து அந்த ரிஜிஸ்டரோட பேஜுக்கு மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண அப்ளிகேஷன், இல்லை சப்மிட் பண்ண அப்ளிகேஷன், இல்லை பெண்டிங் அப்ளிகேஷன், இல்லை நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஏதாவது ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த அப்ளிகேஷன் எல்லாமே எங்கே போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பவும் மின்னணு சேவைகள் வந்துட்டு சான்றளிக்கப்பட்ட நகல் கிட்ட வந்துட்டு கோரிக்கை பட்டியல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கோரிக்கை பட்டியலை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க. கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த பத்திரம்லாம் நீங்கள் வந்து நகலுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இங்கே ஃபுல் ஆப்ஷன் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இப்போதைக்கு நான் வந்து பேமெண்ட் பண்ணலை, ஆனால் பேமெண்ட் பண்ணாதனால இங்கே ரீவெரிஃபை த டிரான்சாக்ஷன் சொல்லி காட்டுது. அங்கே மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பெண்டிங் சொல்லி வந்துடும், பெண்டிங்னு சொல்லி வந்துடும். வித்தின் 24 ஹவர்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும், பதிவிறக்குகனா டவுன்லோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துடும். இங்கே நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்படி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை இந்த பேமெண்ட் இங்கே ஆகலை, இல்லை ஏதாவது இஷ்யூ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலான்னு கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்த விண்ணப்பம் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும். நீங்கள் அதிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை இன்பிட்வீனில் ஏதாவது ஃபெயில்டு ஆகிடுச்சு, இன்பிட்வீனில் ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சுன்னா நீங்கள் கவலையே பட தேவையில்லை. திரும்ப நீங்கள் வந்து அந்த மின்னணு
மக்கள் சேவைகள் போயிட்டு சான்றளிக்கப்பட்ட நகல் போயிட்டு கோரிக்கை பட்டியல் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த லிஸ்ட் எல்லாமே இங்கே காட்டும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட டாக்குமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் வித்தின் 5 மினிட்ஸில் நீங்கள் ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.